பாஜக ஃபார்முலாவை அப்படியே ஃபாலோ பண்றாருங்க. தாவேகாவுடைய தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான திரு ஜோசப் விஜய் அப்படின்னு கடும் கண்டனங்கள் அவரை நோக்கி வருது. என்ன அப்படின்னா, கடந்த 2020ஆம் ஆண்டுல மத்திய பிரதேசத்துல காங்கிரஸுடைய திரு கமல்நாத் அவர்களுடைய ஆட்சி, திரு ஜோதிர் ஆதித்யா சிந்தியா அவர்கள் அதே கட்சியை சார்ந்தவர், 2 பேருக்கு இடையில சில கருத்து வேறுபாடுகள் வருது. அவருடைய ஆதரவாக 22 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்யறாங்க. கமல்நாத் அவர்களுடைய ஆட்சி அவரு பெரும்பான்மை நிரூபிக்க முடியாது, அதனால அவரு ராஜினாமா செஞ்சிடறாரு. காங்கிரஸ் ஆட்சி கவிழ்க்கப்படுதுங்க. இந்த பக்கம் அந்த 22 பேரும் பாஜகவில் இணைகிறாங்க. இடைத்தேர்தல் நடக்குது. அதாவது மேலும் ஒரு மொத்த 28 தொகுதிகளுக்கு கூடுதல் தொகுதிகள் இணைச்சு அதுல மொத்தமா 19 பேர் வெற்றி அடைகிறாங்க. பாஜகவுடைய ஆட்சியும் அங்க மலர்கிறது. அதே போலத்தான் மகாராஷ்டிராவிலையும் திரு உத்தவ் தாக்கரே அவருடைய ஆட்சிக்கு எதிராக சிவசேனாவில் திரு ஏக்நாத் ஷிண்டே அவருடைய தலைமையில் 11 எம்எல்ஏக்கள் போர்க்கொடி தூக்குறாங்க. அதுக்கப்புறம் இவர் பக்கம் சுயேட்சை எம்எல்ஏக்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 40 எம்எல்ஏக்கள் சப்போர்ட் பண்றாங்க. உத்தவ் தாக்கரே அவர்களுடைய ஆட்சி இல்லாம போகுது. அப்புறம் என்ன, பாஜகவுடைய தயவுல இவருடைய ஆட்சியும் மலர்கிறது. இப்ப என்ன அங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்னும் தெரியும். அந்த டைம்ல தான் இந்த ரிசார்ட் பாலிடிக்ஸ் எல்லாம் ரொம்ப தீவிரமானது. இங்க கூவத்தூர்லயே நடந்திருக்கு. இருந்தாலும் இங்க அகில இந்திய அளவுல இந்த மாநிலங்களில் நடந்த காட்சிகள் பயங்கரங்க. சோ குதிரை பேர அரசியல் அப்படிங்கிறது இப்படி அறிமுகம் செய்யப்பட்டது. அதைத்தான் இங்க தமிழ்நாட்டுல அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செஞ்சுட்டு இப்ப தாவேகாவிலையும் இணைஞ்சிருக்காங்க. அப்ப இடைத்தேர்தலை சந்தித்து தாவேகா மூலமாக வெற்றி அடைஞ்சு அவங்க எம்எல்ஏக்களாக எண்ணிக்கையை பலப்படுத்த திட்டமா? இது எப்படி ஏத்துக்க முடியும்? இது தூய சக்தி அரசியல் கிடையாது, டேட்டி பாலிடிக்ஸ் அப்படின்னு கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க திமுக, அதிமுக உள்ளிட்ட பல்வேறு எதிர்கட்சியினரும். ஆனா தாவேகாவில் அவங்க ராஜினாமா செஞ்சாங்க, அந்த அடிப்படையில் இங்க இணைஞ்சிட்டாங்க. அதுல என்ன தவறு இருக்கு? எல்லாமே சரியான மரபுப்படி தானே நடக்குது அப்படின்னு அவங்க பதிலடி அட்டாக்கும் பண்றாங்க. நிறைய இருக்குங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க.